ஒரு ப்ரைவேட் பப்ளிஷிங் கம்பெனிக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் 6th ஸ்டாண்டர்ட் வேல்யூ எஜுகேஷன் டெக்ஸ்ட் புக் ஒன்றுத்தில் ஒரு கதை இருந்தது. அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன். ஒரு அடர்ந்த காடு, அதில் நூற்றுக்கணக்கான மரங்கள் இருந்தது. ஒரே ஒரு மரம் அந்த காட்டுக்கு நடுவில் இருந்தது. அந்த மரத்துக்கு பேர் அமேலியா நம்ம வச்சுக்குவோம். அந்த அமேலியா ரொம்ப பெரிய மரம், அடர்த்தியான இலைகள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அதுக்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அது ஒரு மலட்டு மரம். அதாவது பூ பூக்காது, காய்க்காது, கனி கொடுக்காது. இப்படி ஒரு மலட்டு மரம் அது. அந்த மரத்தை பார்த்து மற்ற மரங்கள், இந்த கனி கொடுக்குற மரங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ரொம்ப இந்த மரத்தை அமேலியாவை சீப்பாக ட்ரீட் பண்ணும். ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க, மலட்டு மரம்னு. இது இந்த மரத்துக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துச்சு. இப்படியே காலம் போய்கிட்டு இருந்துங்க. ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு ராஜா தன்னுடைய கார்பெண்டர்ஸ் எல்லாரோடையும் வரார். அவர் ஒரு அரண்மனை கட்டுறார் புதுசாக. அதுக்கு அவருக்கு கதவு ஜன்னல் செய்கிறதுக்கு நல்ல உறுதியான மரம் ஒன்று வேணும். அதனால் காட்டுக்கு வந்து அந்த மாதிரி மரத்தை கார்பெண்டர்ஸை விட்டு தேட சொல்கிறார். அவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ராஜா அங்கே இருக்க மரங்கள்கிட்ட பேசுகிறார். கதையில் எல்லாரும் எல்லார்கிட்டையும் பேசுவாங்க, கேள்வி கேட்கக்கூடாது. ராஜா அந்த காட்டில் இருக்க மரங்கள்கிட்ட கேட்குறார், இந்த காட்டில் ஏதாவது பலன் இல்லாத மரம், உறுதியான மரம் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த கனி கொடுக்குற மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, உடனே அந்த ராஜாக்கிட்ட, ராஜா அந்த மரம் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் அமேலியா. இந்த மரம் பூக்காது, காய்க்காது, பழம் கொடுக்காது, வேஸ்ட்டு, ஆனால் உறுதியான மரம். உங்கள் அரண்மனையில் கதவு ஜன்னல் செய்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாம், அதை வெட்ட சொல்லிடுங்க அப்படின்னாரு. உடனே ராஜா கார்பெண்டர்ஸ் கிட்ட, இந்த மரம் தான் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இந்த மற்ற மரங்கள், சரி இதை வெட்டிக்கலாம் அப்படிங்கிறார். கார்பெண்டர்ஸ் அதை வெட்ட போகிற நேரத்தில் டக்குன்னு ராஜா, நிறுத்துங்க எல்லாரும், இப்போது நாம் கலெக்ட் பண்ண ஒப்பீனியன் மரங்கள் கிட்ட இருந்து தான். இந்த மரங்களில் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. மற்ற மரங்கள் சொல்கிறது இது யூஸ்லெஸ் ட்ரீன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் அதை நம்ப தயாராக இல்லை. அதனால் இந்த மரங்களில் இருக்கிற விலங்குகள், பறவைகள்கிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு குரங்குகிட்ட கேட்டாங்க ராஜா. ஆமாம், அமேலியா எப்படி அப்படின்னாங்க. அருமையான மரம் அரசே, எனக்கும் என்னுடைய கூட்டம் எல்லாருக்கும் தங்கிறதுக்கு அருமையான நிழல் கொடுக்குது, அருமையான இடம் கொடுத்துருக்கு. நாங்கள் பரம்பரையாக அமேலியாவில் தான் தங்கியிருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல் ட்ரீ அப்படின்ச்சு. உடனே ராஜா அடுத்தது ஒரு பறவையை கேட்டார். பறவைகளே, அமேலியா எப்படி அப்படின்னார். நாங்கள் நூற்றுக்கணக்கில் இந்த அமேலியாவில் தங்கியிருக்கோம் ராஜா அவர்களே. எங்கள் எல்லாருக்கும் கூடு கட்டுறதுக்கு கிளைகள் கொடுத்துருக்கு, இடம் கொடுத்துருக்கு. நாங்கள் இனப்பெருக்கம் செய்கிறது இந்த மரத்தில் தான். முட்டை விட்டு குஞ்சு பொறித்து எங்கள் குஞ்சுகள்லாம் ஆயிரக்கணக்கில் உலகம் முழுக்க பறந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணமே அமேலியா தான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ஒரு அணில் வந்தது. அணிலை கேட்டார், எப்படிப்பா இந்த மரம் அப்படின்னாரு. யூஸ்ஃபுல் ட்ரீயா அப்படின்னாரு. அட நீங்கள் வேறு ராஜா, அருமையான மரம். இந்த மரத்தில் பொந்துகள் இருக்குது. சம்மர் ஹீட்லேருந்து நாங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த பொந்துகளில் தான் தங்கி வாழ்வோம். மழை நாள், பனி நாள், வெயில் நாள் எல்லாத்துலேயும் அமேலியா எங்களுக்கு வாழறதுக்கு இடம் கொடுத்துருக்கு. அருமையான மரம் ராஜா அப்படின்ச்சு. அடுத்தது அங்கே ஒரு மான் வந்தது. ராஜா கேட்டார், அமேலியா எப்படிம்மா அப்படின்னார். உடனே அந்த மான் சொல்லிச்சு, நாங்கள் ஆயிரக்கணக்கில் இங்கே இருக்கோம், எங்கள் எல்லாருக்கும் வெயிலேருந்து நிழல் கொடுக்கறது அமேலியா தான். அதனால் எங்கள் காட்டுக்கே பலனுள்ள மரம் இது ஒன்று தான், மற்ற மரங்களால் எங்களுக்கு எந்த பலனும் கிடையாதுன்னு ஒரே போட்டது.
ராஜா இப்போ எல்லா மரத்தையும் பார்த்தார். எல்லா மரங்களும் நான் சொல்கிறது கேளுங்க. உங்கள் பார்வைக்கு அமேலியா பலன் இல்லாத மரம், மலட்டு மரம். ஆனால் எத்தனை பேர் வாழ்க்கையில் பலன் கொடுத்துருக்கு இந்த மரம்? யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருக்க ஒரே தகுதி பழம் கொடுக்குறீங்க, அது ஒன்று தான். அமேலியா கிட்ட இல்லாதது அந்த பழம் கொடுக்க முடியாத ஒரு தன்மை, இன்ஃபர்டைல், அது ஒன்று தான். மற்றபடி உங்களை விட பலனுள்ள மரம் அமேலியா மட்டும்தான். அதனால் யாரையும் அவங்கக்கிட்ட இருக்க குறைய வச்சு டீஸ் பண்ணாதீங்க. அவங்கள தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாதீங்க. எல்லோரும் ஒரு வகையில் வேற ஒருத்தவங்களுக்கு உபயோகப்படுவாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. அமேலியாவை நான் வெட்ட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா தன்னுடைய கார்பெண்டர் டீமோடைய நாட்டுக்கே திரும்பிட்டார். வாழ்க வளமுடன்.